விஷயத்தில் இளைஞர்களை அல்லாஹ்வின் தூதர் முன்னிலைப்படுத்தினார்கள். நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை அதுதான். திருக்குர்ஆனோடு இளைஞர்களின் தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும். வேதனை என்ன தெரியுமா? மிக உயரமாய் வளர்ந்து நிற்கிறான். திருக்குர்ஆன் வாசகத்தை ஓத தெரியவில்லை, வசனங்களை படிக்க தெரியவில்லை. எவ்வளவு பெரிய அவமானம்! அன்றைய கால இளைஞர்கள் திருக்குர்ஆனை உன்னிப்பாய் கவனித்து மனனம் செய்பவர்களாய் இருந்தார்கள். நீங்கள் எதை கொடுப்பீர்களோ இல்லையோ, இந்த கொள்கை உறுதியை கொடுங்கள். அவன் எங்கு வேலைக்கு சென்றாலும், என்ன வேலை பார்த்தாலும், எந்த தருணத்தில் வாழ்ந்தாலும், எந்த சூழலில் சிக்கினாலும், எவ்வளவு சிரமத்தில் கஷ்டத்தில் அவன் மாட்டிக்கொண்டாலும் இந்த உறுதி அவனை நிச்சயம் காப்பாற்றும். இதை ஒவ்வொருவரும் சபதம் இருக்க வேண்டும். அன்றைய கால இளைஞர்கள் இறைவனுக்காக உறுதியாய் வாழ்ந்தார்கள். இன்றைய கால இளைஞர்களை உறுதியாய் வார்த்தெடுத்தால் எதிர்காலம் இஸ்லாத்திற்குத்தான். எதிர்கால சந்ததியினர் இஸ்லாமிய சந்ததியினர்